காவேரி பிரார்த்தனா ஸ்லோகம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குனாலே எல்லாருக்கும் தெரியும், நதிகள்ல எல்லாம் வெள்ளம் கரை புரண்டோடும். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு குறிப்பா காவிரி நதியை ரொம்ப புனிதமான நதியாக வணங்கி அதை அம்பாளாகவே பாவித்து வழிபடுகிறோம். இந்த முக்கியமான தினத்துல எல்லாரும் பல வகை சித்திரான்னங்களை எடுத்துக்கொண்டு வெற்றிலைப்பாக்கு, பழம், தேங்காய், பூ இதோட அந்த காவிரி அன்னையை போய் தரிசனம் செய்து இந்த சித்திரான்னங்களை காவிரி அன்னைக்கு படைத்து விட்டு அவர்களும் அங்கேயே அந்த மணல்ல அமர்ந்து அதை சாப்பிட்டு விட்டு வீடு திரும்புவது பழக்கம். சுமங்கலி பெண்கள் எல்லாம் தங்களுடைய தாலி கயிற்றை, மஞ்சட்கயிற்றை அங்கே மாற்றிக்கொள்வார்கள். சில பேர் அகல் விளக்குகளை ஏற்றி தண்ணீரில் மிதக்க விடுவார்கள். இதெல்லாம் இந்த ஆடி பண்டிகை, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கிராமங்களில் பெரும்பாலும் கொண்டாடப்படுற ஒரு விசேஷம். இந்த விசேஷ தினத்தன்று காவிரி தாயை பற்றிய இந்த அருமையான ஒரு பிரார்த்தனை ஸ்லோகத்தை நான் பதிவிடுகிறேன். இதை சொல்ல முடிந்தவர்கள் சொல்லலாம், அல்லது இதை கேட்டுக்கொண்டு காவேரி தாயை வணங்கி அம்மனின் அருளை பெற வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். காவேரி பிரார்த்தனா ஸ்லோகம். மருத்ருதே மகாபாகே மகாதேவி மனோஹரே சர்வாபீஷ்டப்ரதே தேவி ஸ்நாஸ்திதாம் புண்ணியவர்தினி சர்வபாபக்ஷயகரே மம பாபம் விநாசய கவேரகன்யே காவேரி சமுத்திரமகிஷி பிரியே தேஹி மே பக்தி முக்தித்வம் சர்வதீர்த்தஸ்வரூபிணி சிந்துவர்யே தயா சிந்தோ மாமுத்தர தயாம்புதே ஸ்திரியம் தேஹி சுதம் தேஹி ஸ்ரியம் தேஹி ததஸ்வஹா ஆயுஷ்யம் தேஹி சாரோக்யம் ருணான் முக்தம் குருஷ்வமாம் தாசாம் ச சரிதாம் மத்யே சஹ்ய கன்யாகநாசினி காவேரி லோக விக்யாதா ஜனதாப நிவாரிணி. இது ஸ்ரீ காவேரி பிரார்த்தனா ஸ்லோகம் சம்பூர்ணம். இந்த அருமையான ஸ்லோகம் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதை சொல்லி நீங்கள் இன்று காவேரி தாயை வணங்கி அனைவரும் நல்ல வாழ்வும் வளமும் பெற வேண்டும்.